காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். டூரிஸ்ட் விசாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா பேருக்கு நிறையா கேள்விகள் இருக்கும். சிங்கப்பூருக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். டூரிஸ்ட் விசாவில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரெல்லாம் போகலாம், எவ்வளோ நாள் தங்கலாம், எவ்வளோ செலவாகும், எப்படி விசா எடுக்கிறது, ரூம் வந்து எப்படி தேடுறது, போகையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த 6 கேள்விகளுக்கு உண்டான பதில் தான். இந்த 6 கேள்விகளுக்கு உண்டான பதில் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் வந்து டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 6 கேள்விகளில் ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்களுக்கு விட தெரியலை, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த டூரிஸ்ட் விசாவில் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எப்பயுமே ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லுவோம். அப்படின்றப்ப நீங்கள் இதில் ஏதாவது ஒரு நான் சொல்கிற விஷயங்கள் வந்து செய்யாமல் விட்டுட்டீங்க, என் டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து டீபோர்ட் பண்ணிடுவாங்க. டீபோர்ட் அப்படின்னா திருப்பி அனுப்புறது. ஸோ அது மாதிரி திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி உள்ள சிங்கப்பூருக்குள்ளே போகிறதே ரொம்ப சிரமமாயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், டூரிஸ்ட் விசாவில் யாரெல்லாம் போகலாம் அப்படின்றது தான் மொதல் கொஸ்டின். எல்லாருமே போகலாம் டூரிஸ்ட் விசாவில். ஓகேங்களா? டூரிஸ்ட் விசா அப்படின்றது சுற்றி பார்க்குறதுக்கான விசா. சிங்கப்பூரில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பங்கு வந்துட்டு டூரிஸ்ட்டு தான் வந்து எக்கனாமிக்கிலே வந்துட்டு மிகப்பெரிய பங்கு டூரிஸ்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து சிங்கப்பூர் வந்து அலோடு தான். யார் வேணாலும் சிங்கப்பூரில் சுற்றி பார்க்குறதுக்காக போகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதிகமாக போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கர்ஸ் அங்கே தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபேமிலிஸ் வந்து நிறையா போவாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அங்கே தங்கியிருக்காங்கன்னா ஒய்ஃப் போவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நிறையா போவாங்க. அங்கே யாருமே இல்லை அப்படின்னாலும் சிங்கப்பூர் வந்து சேஃப்டியான கண்ட்ரி. சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பேர் போகலாம். யார் வேணாலும் போகலாம், தைரியமாக போகலாம், பயப்பட வேண்டியதே இல்லை. அங்கே நிறையா தமிழர்கள் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் போகலாம் அப்படின்னா எல்லாருமே போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எவ்வளோ நாள் தங்கலாம் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் இருக்கும். இப்போ டூரிஸ்ட் விசா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கையிலே வந்துட்டு அந்த விசா வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணல, அதில் வந்துட்டு உங்களுக்கு வேலிடிட்டி டைம் இருக்கும். கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 3 மாத வேலிடிட்டி டைம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த 3 மாத வேலிடிட்டி டைம்னா அந்த இது உங்களுக்கு கணக்கு கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ டூரிஸ்ட் விசா வந்து உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று இருக்கும். அந்த டேட்டு கணக்கு கிடையாது. நீங்கள் அந்த விசா வந்து என்னைய வரைக்கும் செல்லுபடி ஆகும்னா நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட் கணக்கு. 3 மாதம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10ஆம் தேதியோட எக்ஸ்பிரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். 9ஆம் தேதி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கூட போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுலேருந்து நீங்கள் 1 மாதம் வந்து அங்கே தங்கியிருக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 1 மந்த்து. ஓகேங்களா? 30 நாள் வந்து நீங்கள் அங்கே தங்கியிருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 30 நாள் மட்டும்தான் வேலிடிட்டி தருவாங்க. ஓகேங்களா? டூரிஸ்ட் விசா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 30 நாள் வேலிடிட்டி தருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா திருப்பி 1 மாதம் தருவாங்க. டோட்டலாக நீங்கள் 2 மாதம் வரைக்கும் சிங்கப்பூரில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு டூரிஸ்ட் விசா வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மந்த்து, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 1 மந்த்து, அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னா நீங்கள் ஐசிஐ நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா 5 நாள் 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது மிக மிக குறைவு. சுற்றி பார்க்க போகிறவங்களுக்கு 1 மாதமே போதுமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? 1 மாதத்துக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களால் செலவுகளை தாக்கு பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இங்கே உங்களோட ரிலேட்டிவ் யாராவது அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 மாதம் இருக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் போகிறீங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸே போதுமானது தான். அதுக்கு மேலே தேவைப்படாது. செலவுகளும் 2 வீக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தங்குனீங்க அப்படின்னா செலவுகளும் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். யாராவது இருக்காங்க அப்படின்னா 1+1 தான். எப்படி பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு 2 மாதத்துக்கு மேலே தர்றது வந்து ரொம்ப ரேர் தான். அவ்வளோ சீக்கிரம் தர மாட்டாங்க. ஓகேங்களா? திருப்பி நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி நீங்கள் சிங்கப்பூர் போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், எவ்வளவு செலவாகும் அப்படின்ற ஒரு கொஸ்டின். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நிறையா பேருக்கு வந்துட்டு வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த ஐயோ இவ்வளோ அமௌண்ட் ஆகுமே, இவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய அமௌண்ட் ஆகும், லட்சக்கணக்கில் ஆகும், அப்போ போக முடியாது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் அந்த செலவுக்கு பயந்துக்கிட்டே நிறையா பேர் வெளிநாடு போகாமல் இருப்பீங்க. உண்மையிலே சிங்கப்பூர் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி தான், ரொம்ப அதிகமாக செலவாகிற கண்ட்ரி தான். அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா $2 அதாவது $2னா 160 120 ரூபாய்க்கும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் சிங்கப்பூரில்.
$10 சாப்பாடு கிடைக்கும். $10 அப்படின்னா கிட்டத்தட்ட 700-800 ரூபாய் கிட்ட வரும். $10 சாப்பாடு கிடைக்கும், $2 சாப்பாடு கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அங்கே போய் எப்படி செலவு பண்ணுறோன்றதை பொறுத்து தான் செலவு. மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா விசா அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு டேரெக்டாக ஒரு சிங்கப்பூர் சிட்டிசனை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா வெறும் $30 தான் ஆகும். ஃப்ளைட் டிக்கெட் வந்து 10,000க்கு 8,000க்கும் கூட கிடைக்கும். நீங்கள் போகிறதுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா 10,000 8,000க்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் செலவுகளை சுருக்க முடியுமோ அங்கெல்லாம் சுருக்கிடுங்க. எங்கே வந்து செலவு ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமில் தான் பிரச்சனையே. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரூம் வாடகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து $700 மேலே தான், மினிமமே $700 தான் ரூம் வாடகை. ஸோ ரூம் வாடகை தான் மிகப்பெரிய அமௌண்ட்டு. அப்போ நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா $700 ரூமுக்கு, $30 நீங்கள் ஏஜென்சி மூலமாக போனீங்கன்னா 2000-3000க்குள்ளே விசா எடுத்துடலாம். ஸோ 700, இது ஒரு 30. அப்புறம் சாப்பாட்டு செலவு தான். நீங்கள் அங்கே சமைச்சு சாப்பிட்டு ரூம் வாடகை எடுக்கிறீங்களா, அங்கே வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு அலோடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான், $100 சாப்பாடு செலவு முடிச்சிடலாம். வெளியில் தான் சாப்பிட்றது அப்படின்னா அதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஓகேங்களா. ஹோட்டல் ரூமில் நீங்கள் எடுத்து தங்குனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அதிகம், ஒரு நாளைக்கே $50, மினிமமே $50 கிட்ட வந்து ரூமுக்கு ஆகும். இன்னும் நிறையா டொமட்ரியெல்லாம் இருக்குது, ஷேரிங் ரூமு அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். ஓகேங்களா. ரூம் வந்து எப்படி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா, எப்படி தேடலான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த ரூம் எப்படி தேடலாம் அப்படின்னா, நான் ரூம் எப்படி தேடுறதுக்குன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருமே அங்கே இல்லைன்னாலும் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில், அதே மாதிரி லொக்காண்டோ அப்படின்ற ஆப் இருக்குது. இந்த மாதிரி ரூம் தேடுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது, சிங்கப்பூர் ஆப்ஸு. அதில் நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் கிடச்சிரும். பெரிய தொகையை அட்வான்ஸாக கட்டாதீங்க, அதுலேயும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் மூலமாகவே ரூம் தேடி நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா. ஓகே. டோட்டலாக நீங்கள் வந்து ரூமு எல்லாம் சேர்த்திங்கன்னு வச்சுங்களேன், 1 மந்த்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 lakh கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வந்துடலாம், சிங்கப்பூர் போயிட்டு வந்துடலாம். ஓகேங்களா. அடுத்தது எப்படி விசா எடுக்கிறது அப்படின்ற கொஸ்டின் நிறையா பேருக்கு இருக்கும். உங்களோட ஸ்பான்சர், அதாவது சிங்கப்பூர் சிட்டிசனோ இல்லை பிஆரோ யாராவது தெரிஞ்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க விசா அப்ளை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா வெறும் $30 தான். வெறும் $30 தான். $30 கிட்டத்தட்ட 1,500 ரூபாய் கிட்ட தான் வரும், அதுக்கு மேலே வராது. இதே இது வந்து உங்களுக்கு யாருமே தெரியாது அப்படின்னா லைசன்ஸ்டு ஏஜென்சி சிங்கப்பூரில் ட்ராவல்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல இந்தியாவில். ஸோ இந்த ட்ராவல்ஸ் மூலமாக நீங்கள் விசா அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக 3000-5000 வரைக்கும் கூட கேட்பாங்க சிங்கப்பூர் விசா எடுத்து தர்றதுக்கு. ஸோ இந்த ட்ராவல் ஏஜென்சி மூலமாகவும் நீங்கள் விசா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பெரிய பெரிய ட்ராவல் ஏஜென்சிலாம் இருக்குல்ல, அவங்க உங்களுக்கு விசா எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இது மாதிரி தான் விசா எடுக்கணும். அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற கொஸ்டின் நிறையா பேருக்கு இருக்கும். நீங்கள் இப்போ டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எஸ்டி அரைவல் கார்டு இருக்கணும், விசா காப்பி இருக்கணும், உங்களோட பாஸ்போர்ட் இருக்கணும். இது இருந்தாலே போதும். உங்களுக்கு குவாரண்டைன் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கிறது நல்லது, வச்சுக்கோங்க. இது இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வேறு எந்த டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து சிங்கப்பூருக்குள்ளே இமிக்ரேஷனில் என்ட்ரி ஆயிடலாம். ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு எல்லா கேள்விக்குமே உங்களுக்கு விட கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது சுற்றி பார்க்குறதுக்கு மட்டுமே உங்களுக்கு தரக்கூடிய விசா. ஸோ வந்து நீங்கள் சுற்றி மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா. அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வேலை தேடுறேன், இல்லை நான் அங்கே போய் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணினீங்க அப்படின்னா சட்டப்படி குற்றம். ஸோ உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா உங்களை திருப்பி டீபோர்ட் பண்ணி திருப்பி அனுப்பிடுவாங்க. திருப்பி உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. சிங்கப்பூர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி, அதே மாதிரி ரூல்ஸையும் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி. ஸோ அதை கரெக்டாக மனசில் வச்சுக்கிட்டு டூரிஸ்ட் விசாவில் போனீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் போகிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா தேவையில்லாத ப்ராப்ளமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த கடைசியாக நான் சொன்னதை வந்து நான் மறந்துட்டேன். எப்போயுமே நான் வந்து எல்லாமே வந்து எழுதி வச்சு சொல்ல மாட்டேன், பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்குவேன்.
டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ நான் முடிக்க போகையில் தான் எனக்கு இந்த கடைசி வார்னிங் கொடுக்கணும் அப்படின்றது ஞாபகம் வந்து நான் வார்னிங் கொடுத்தேன். சில பேர் இந்த முடிக்க போகிறேன்னு தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்கிப் பண்ணாமல் யாராவது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கடைசியாக நான் சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு. நான் கடைசியாக தான் சொல்லியிருக்கேன், அது புரிஞ்சிருக்கும். கடைசியாக நான் சொன்னதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன். வேலை வாய்ப்புக்கு போகணுன்னு நினச்சாங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய வேலைவாய்ப்பு தகவல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது மூலமாகவும் நீங்கள் சிங்கப்பூருக்கு நல்லபடியாக வேலைவாய்ப்பு விசால குறைந்த ரேட்டில் ஏமாறாமல் போக முடியும், ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.